ஹாய் எவ்ரிவன், நான் ரோஷன். நீங்க பார்க்குறது இன்ஃபினிட் இன்சைட்ஸ் நம்ம. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோட கண்டென்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. விடாமுயற்சி ஃபுல் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் என் குரல்ல. கொஞ்சம் ஃபேன்ஸோட என்ஜாய்மெண்ட்காக நானும் கத்த போய் கொஞ்சம் குரல் போயிடுச்சு கைஸ். ஸோ அதை கண்டுக்காதீங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் 1997 பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன்ற ஒரு மூவி வந்திருக்கு. அது ஒரு ஹாலிவுட் மூவி. அந்த ஹாலிவுட் மூவியை கம்ப்ளீட்டா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் நம்ம விடாமுயற்சி. ஸோ இந்த கதை ஒரு கப்பலை பேஸ் பண்ணது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாஸ்ட் ஃபைனல் ரோட் ட்ரிப்பா இதை கன்சிடர் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இதுக்குள்ள போறாங்க கைஸ். ஸோ இது ஒரு ஒன் ரோட் கதை, ஒரு ரோட்லயே எடுத்த கதை தான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை காப்பாற்ற போறாங்க, அதுதான் இந்த விடாமுயற்சியோட கதை. ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையும் பிரிச்சிருவோமா? பிரிச்சு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கம்ஸ் த அட்மாஸ்பியரிக் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்கோர் கொஞ்சம் இன்டெப்டாக இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மாஸ் என்டர்டைனர் ஹீரோவாக நம்ம பார்க்குற அஜித் சார் வந்து இந்த வாட்டி அப்படி ப்ளே பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ரொம்பவே ஒரு மெச்சூர் கேரக்டர், மெச்சூரிட்டி ஓவர் அக்ரெஷன், அந்த கேரக்டரை நம்ம அஜித் சார் ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அந்த அர்ஜுனுக்கு வர கோவம், அதை எப்படி லைக் ஹியூமிலியேஷன், சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கு போகாம அதுல இருந்து விலக பாக்குறது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள கான்சென்ட்ரேட் பண்றது, அதான் மெச்சூரிட்டி ஓவர் அக்ரெஷன் சொல்றேன்ல. ஸோ அதை அட்டகாசமா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். ஆஸ் யூஷுவல் அஜித் சார் ஸ்பீக்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ எஸ், ஓம் பிரகாஷ் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அட்டகாசம் கைஸ். பிச்சிட்டாரு 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 அந்த லெவலுக்கு இருந்துச்சு. எந்த ஒரு பேக் ட்ராப்ஸ், அதாவது கிரீன் ஸ்கிரீன் எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இல்லாம அவருக்கு கொடுத்த ஓப்பன் லொகேஷனை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ அட்டகாசமா ஸ்கிரீன்குள்ள கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்திருக்காரு. டாப் நாச்சா இருந்துச்சு. ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ், அந்த அர்ஜுன்ற கேரக்டர் அஜித் சார் பிளே பண்ணியிருப்பாரு. அந்த அர்ஜுன்ற கேரக்டரோட லோன்லினஸ் எப்படி காமிக்கிறது, அந்த அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த கார்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சும்மா தாறு மாதிரி பிச்சிட்டாரு 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 அந்த லெவலுக்கு இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் இஸ் த பெஸ்ட். அவர் ஒரு முக்கியமான என்ன சொல்றது வேறுனே சொல்லணும். நெக்ஸ்ட் கம்ஸ் த மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். எஸ், இந்த இடத்துல அனிருத் டாப் நாச். அனிருத் சார் வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாரு. அதுவும் முக்கியமா பத்திக்கிச்சே சாங் இருக்குல்ல, அட்டகாசம் கைஸ். நார்மலா மட்டும் ரீச் ஆகாம அந்த சினிமேட்டிக் சீன்ஸோட பர்ஃபெக்ட் சிங்க், அதுவும் அந்த ஃபைட் சீன்ஸ் அட்டகாசம் சூப்பரா இருந்துச்சு சொல்லணும். அனிருத் சாரும் ஒரு முக்கியமான வேறு இந்த படம் நல்லபடியா வர்றதுக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அனிருத் சார், அஜித் சார்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசம். நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் எக்ஸிகியூஷன் இருந்துச்சு கைஸ். இப்போ எப்படி நான் மியூசிக் ட்ராக் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேனோ, அதே மாதிரிதான் ஒரு லைக் என்ன சொல்றது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ரொம்பவே மினிமலா தான் இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ். பட் அந்த மினிமலான ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அட்டகாசமா இருந்துச்சு. எதுவுமே குறையா சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. நெக்ஸ்ட் கம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டிங் கேஸ்ட் அண்ட் கேரக்டர்ஸோட டைனாமிக்ஸ். ஸோ சப்போர்ட்டிங் கேஸ்ட் லைக் என்ன சொல்றது, நம்ம கயல். ஸோ த்ரிஷா மேடம் தான் கயலை ப்ளே பண்ணியிருந்தாங்க, கயல் ரோலை. ஸோ அர்ஜுனுக்கும் கயலுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து அந்த அந்த கேரக்டருக்கான பர்பஸ் என்ன நடக்குதுன்னு அட்டகாசமா ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ப்ளே பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அர்ஜுன் சார் ப்ளே பண்ண ரக்ஷித்ன்ற கேரக்டர் ஒரு சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டியோட இருக்கிற ஒரு கேரக்டர். அதே சமயம் ரெஜினா மேடம் ப்ளே பண்ண தீபிகான்ற கேரக்டர் ரொம்பவே ஒரு கேயோட்டிக்கான கேரக்டர். நம்ம ஹாலிவுட்ல ஹார்லி குவீன்ன்ற கேரக்டர் பார்த்துருப்பீங்கல்ல, லைக் நம்ம ஜோக்கருக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிக்சர் போஸ்ட் பண்றேன், செக் பண்ணுங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பேசி பேசியே எல்லாரையும் கவுத்துருவாங்க. லைக் எப்படி சொல்றது, யா, மேனிப்புலேட் பண்ணியே தான் இந்த கதையை அவங்க ஓட்டிருக்காங்க. அண்ட் இவங்க ரொம்ப பெரிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. இவங்க இல்லைன்னா கதை நிறைய இடத்துல சிங்க் ஆயிருக்கு. ஸோ ரெஜினா மேடம் இந்த இடத்துல நிறையவே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லணும் மற்றவங்களோட. டேரக்டரோட விஷன் அண்ட் நரேட்டிவ் போல்ட்னஸ் யூஸ்வலா இல்லாம ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்திருக்கிறதுக்காக நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அந்த கதை அந்த அர்ஜுன்ற கேரக்டரோட லோன்லினஸ் காமிப்பாங்க. எதனால பிரியறாங்க, எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, லைக் ஸ்டார்டிங்ல எப்படி சேர்ந்தாங்க. அண்ட்
நிறைய விஷயங்கள் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கதை கொண்டு போயிருப்பாரு. என்ன கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பக்கா ஹாலிவுட் மூவி மாதிரியே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். நம்ம கோலிவுட் ஸ்டைலுக்கு மாத்திட்டாரு டைரக்டர். அட்டகாசமா இருந்துச்சு. அந்த விட்ட ஸ்பீட பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். லைக் டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நேரம் போன ஸ்லோ பேஸ கொஞ்சம் குறைச்சி செகண்ட் ஹாஃப்ல ஆட் ஆன் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணினே தவிர, மற்றபடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ முடிச்சிட்டோம். தென் கம்ஸ் த நெகட்டிவ்ஸ். ஸோ கைஸ், நெகட்டிவ் நெகட்டிவ்க்கு வந்தாச்சு. ரொம்ப நெகட்டிவ்ஸ் நான் சொல்ல மாட்டேன். எண்ணி கரெக்டா ஒரு ரொம்ப மெயினா இருக்கிற 3 நெகட்டிவ் நான் சொல்றேன். நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போச்சு. லைக் அந்த இடத்துல தான். அதாவது நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு கைஸ். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓவரா மேரிட்டல் டிராமா காமிச்சிட்டு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ப்ரெடிக்டபிளா கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டா போச்சுன்னு சொன்னதுக்கு காரணம், செகண்ட் ஹாஃப கொஞ்சம் கோலிவுட் ஸ்டைல்ல எடுத்திருந்தாங்க. ஓகேவா? அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஏரியா ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. பட் அதுக்கு நீ வேர்ஸ்டா சொல்ல மாட்டேன். பட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னா இது ஒரு பாயிண்டா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா படம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கு. நெக்ஸ்ட், அண்டர் டெவலப்டு கேரக்டர்ஸ். ரக்ஷித் அண்ட் தீபிகா சொன்னேன்ல, அர்ஜுன் சர்ஜா அண்ட் ரெஜினா மேடம் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ். ஸோ அவங்களோட பேக் ஸ்டோரி, அவங்களோட மோட்டிவ் கொஞ்சம் என்ன சொல்றது, டிஃபைன் பண்ணப்படலைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் லேக்கா இருக்கு. லைக் அவங்களோட மோட்டிவ் என்னன்னு ஃபுல்லா இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெரியல படத்துல. அண்ட் அவங்களோட பேக் ஸ்டோரி ரொம்பவே கம்மி கைஸ். இதுதான்பா, அதுதான், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எடுத்திருந்தாரு. அது கொஞ்சம் அந்த கதைக்கு ஆட் ஆன் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சிங்க் ஆகிற மாதிரி லிட்டில் பிட் டீடைல்டு பேக் ஸ்டோரி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ கைல், இந்த கேரக்டர் த்ரிஷா மேடம் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல மேக்ஸிமம் இருக்கவே மாட்டாங்க. ஸ்க்ரீன்லயே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா மேடத்தோட கேரக்டரை கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு ஏதாவது சீக்வன்ஸ் ஆட் பண்ணி த்ரிஷா மேடத்தையும் என்ன சொல்றது, சீன்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. பட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அண்டர் யூட்டிலைஸ்டு கேரக்டர்ஸ். முக்கியமான நெகட்டிவ் கைஸ், ஆக்ஷன் அண்ட் த்ரில் டெபிசிட் இது. நம்ம யூஸ்வலா பாக்குற மாஸ் ஆக்ஷன் ஹீரோ அஜித் சாரா இல்லாம நிறைய இடத்துல என்ன சொல்றது, ரொம்ப பாசிவான கேரக்டர், பாசிவ் அண்ட் ரியாக்டிவா இருக்காரே தவிர பட் ஆக்ஷன் மாஸ் ஹீரோவா இல்லைன்றதுனால நிறைய இடத்துல நமக்கு வந்து இந்நேரம் அடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம மாஸ் பண்ணியிருக்கலான்ற மாதிரி, அவர் ஒரு கை வாங்கியிருந்தாருன்னா மாஸ் ஆயிருக்கும், மாஸ் காட்டியிருப்பாரு தலை அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. பட் ஆனா பாசிவ் அண்ட் ரியாக்டிவ் கேரக்டரா இருந்தாரு தவிர மாஸ் ஹீரோவா இந்த படத்துல நடிக்கல. அது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் ஆஸ் பர் ஸ்டோரி இட்ஸ் ஓகே, கன்சிடரபிள். பட் ஒரு மாஸ் ஹீரோவை ஒரு பாசிவ் அண்ட் ரியாக்டிவா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அவர் எவ்வளவு பெரிய மாஸ் கமர்ஷியல் ஹீரோ. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அஜித் சாரோட ரோலை. கொஞ்சம் கோலிவுட் ஸ்டைல்ல செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போனாங்கல்ல, அப்பயே அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் மாஸ் ஹீரோவா காமிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க, செகண்ட் ஹாஃப், லெட்ஸ் டேக் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தான் கோலிவுட் ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்களா, அதுலயே நம்மளோட அஜித் சாரை கொஞ்சம் மாஸ் ஹீரோவா காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் அவரோட மாஸ் ஹீரோன்ற ஒரு கேரக்டர் இல்லாதது படத்துல ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நெகட்டிவா இதை சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சும்மா போனோடனே கத்துறது, வைக்கிறது, அடிக்கிறது, சும்மா அப்படி இருக்கிற ஒரு ஹீரோவை ஓகே, 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 பாசு பாசிவா இருந்து ரியாக்ட் பண்ற ஒரு ஹீரோவா பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அது நம்ம அஜித் சார் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அவரோட படத்தை தியேட்டர்ல பாக்குறோம். ஸோ கொஞ்சம் இன்னும் பெட்டரா செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ், நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. எஸ், இந்த படம் டாப்பா இருக்கு, பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கு, நல்ல என்டர்டைனர். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல என்டர்டைனர். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தியேட்டர் பக்கம் போய் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல இந்த படத்துக்கான ரேட்டிங் ஆக்சுவலா நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டப்ப 3 சொல்லுவேன். 3.5 கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவுட் ஆஃப் 5K. ஸோ அண்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, டாடா.